அசோக். அப்பா சொல்லுங்கப்பா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். டைம் இருக்கா உனக்கு? அப்பா இன்னைக்கு ஃபுல்லாக பேசுறதுக்கு டைம் இருக்கு. நம்ம எவ்வளோ வேணா பேசலாம். ரொம்ப சின்ன விஷயம்தான். நீ வாழ்க்கையில் யார் டாமினேஷனும் இல்லாமல் நீயா ராஜாவா இருக்கணும். இந்த வீட்டில் எப்பவும் லேடிஸ் டாமினேஷன் தான். ஏன்னா நான் ஒரு தடவை தப்பான முடிவெடுத்து தோத்து போயிட்டேன். அதுலேருந்து இப்போ வரைக்கும் என்னால் அவங்க 2 பேர் டாமினேஷனையும் தாண்டி எதுவுமே செய்ய முடியல. அசோக், உங்க அம்மாவை பத்தியும் அக்காவை பத்தியும் நான் எதுவும் தப்பா ஒன்றும் பேசல, புரிஞ்சுதா? அவங்க நல்லவங்க தான், நம்ம மேல அன்பானவங்க தான். ஆனா கூட அவங்க எடுக்கிற முடிவை தான் நானும் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியிருக்கு. அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? பட் ஒரு நாள் கூட நீங்க இப்படி காட்டிட்டதே இல்லையேப்பா. வேற வழி இல்லையே. ஏன்னா அதுக்கு காரணம் நான். அதனால அதை பத்தி பேசி பிரயோஜனமே கிடையாது. விட்டுடு. ஆனா நீயும் என்ன மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நான் விரும்புறேன். அப்பா நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. என்ன வேணாலும் செய், ஆனா நீ தோத்துறவே கூடாது. அதுல உறுதியாயிரு. அந்த ஒரு பொண்ணால இந்த வீட்டுல இருக்கிற 2 பொம்பளைங்க கிட்ட நீ தோத்துறவே கூடாது. அதுக்காக நீ என்ன செஞ்சாலும் அதுக்கு நான் சப்போர்ட்டா இருப்பேன். நான் தோக்க மாட்டேன். குட். யோசி. ஒரு ராஜாவா ராஜ்யத்தை எப்படி உன் காலடியில கொண்டு வரணும்னு யோசி. Cheer up, man. இந்த வீட்டில் எப்பவும் லேடிஸ் டாமினேஷன் தான். ஏன்னா நான் ஒரு தடவை தப்பான முடிவெடுத்து தோத்து போயிட்டேன். Yes sir. சுபத்ரா, you have a number. யார் நம்பர் சார்? அபி டெய்லர். இருக்கு சார். நான் பேசி பார்த்துட்டேன் சார். அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றாங்க. ஓகே, உங்க நம்பர் எனக்கு சென்ட் பண்ணுங்க, நானே பேசி பார்க்குறேன். ஓகே சார். சார் சென்ட் பண்ணிட்டேன் சார். தேங்க்யூ. ஓகே சார். விமானம் ஏறும்போது அமெரிக்க அதிபர் தடுக்கி வந்தார். ஸ்டடியா இருக்கணும் நம்மள மாதிரி. 2 உருண்டிட்டு அவரே எழுந்து சென்று விட்டாரா? என்ன நியூஸ்? இந்த வீட்டில் என்ன தவிர யாருக்காவது பொறுப்பு இருக்கா? சே, ஏமா ஃபோன் அடிக்கிறது எடுக்கலாம்ல? என் ஆஃபீஸ்லேருந்து மேனேஜர் பண்ணியிருந்தாருன்னா என்ன பண்ணுறது? ஐயோ, எவன் காசு திருப்பி கேட்குறான்னு தெரியலையே. ஹலோ, மிஸ் அபி இருக்காங்களா? நீங்கள் யாருங்க? நான் அசோக் ஃபேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைலோட எம்டி பேசுகிறேன். சார் சொல்லுங்கள் சார், நான் அபியோட அப்பா பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், முடியுமா? அபி அபிகுட்டி, அசோக் அண்ட் கோ முதலாளி லைனில் இருக்காரு. அதிர்ஷ்டம் மிஸ் அந்த கால். அவர் ஏதோ உங்ககிட்ட பேசணுமா? பேசுமா காதல வை. பேசு. ஹலோ. ஹாய், நான் அசோக் பேசுகிறேன். சொல்லுங்க சார். உங்ககிட்ட ஒரு 5 minutes பேசணுமே. எங்கள் ஆஃபீஸ் வரைக்கும் வர முடியுமா? என்ன விஷயம் சார்? நேரில் இதை பற்றி பேசலாமே. ஜஸ்ட் few minutes. உங்களை ஃபோர்ஸ் பண்ணல. அன்னைக்கு கம்பெனிக்கு நீங்கள் வந்தப்போ என்னால் உங்களை சந்திக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் சீக்கிரம் கிளம்பி போயிட்டீங்க. எங்கள் ஸ்டாஃப்ஸ் உங்ககிட்ட என்ன பேசினாங்க, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது வேற. உங்களுக்கு ஒரு ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்கேன். உங்கள் டேலண்ட் எங்கள் கம்பெனிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்ல வரேன். ஹலோ. கேட்டுட்டு தான் சார் இருக்கேன். ஃபோனில் இந்த விஷயத்த
ஓவராலாக என்னை பற்றி உங்களுக்கு சரியாக புரிய வைக்க முடியுமான்னு தெரியல. ஸோ எப்போ வரணும் சார்? அது உங்கள் இஷ்டம், எப்போ வேணா வாங்க. இன்னைக்கே வரேன் சார். தேங்க்யூ. ம், ஆல்ரைட், நேரில் மீட் பண்ணலாம். பாய். பை சார். அபி, உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அபி. இப்போ நீ எடுத்திருக்கிறது தான் கரெக்டான முடிவு. அபி, அவங்களே ஏதாவது கோவப்பட்டு பேசினா கூட நீ கொஞ்சம் நிதானமா பேசுமா. ஆ, தம்பி தங்கச்சி ஃபியூச்சரை பத்தி நினைச்சுக்க, உனக்கு கோவமே வராது. புரிஞ்சுப்பேன் நினைக்கிற கண்ணு. அக்கா, உனக்காக நான் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிடுறேன்க்கா. நீ கவலைப்படாம போய் பேசு. எதுக்கும் இப்பவே ஒரு தடவை பிராணாயாமம் பண்ணிக்கோ. ஆமா ஆமா அபி, பிராணாயாமம் பண்றதுனா கூட பண்ணு. கோவம் மட்டும் வரவே கூடாது அபி. வீட்ல உன் கூட இருக்கிற எங்களுக்கு உன் திறமையும் தகுதியும் தெரியவே இல்ல. ஒரு கம்பெனியோட எம்டிஏ உன்னை நேர்ல பார்க்கணும்னு வர சொல்றாருன்னா எவ்வளவு பெரிய சான்ஸ். விட்றாதா அபி? என்னவா நீ, அதெல்லாம் அவளுக்கு தெரியாதா? அப்பா கடைக்கு போயிட்டு டிஃபன் வாங்கிட்டு நீ சாப்பிட்டு தான் போகணும். வேண்டாம். ஏங்கா, பசியில இருந்தாலும் கோவம் வரும். அப்பா சொல்றதுதான் கரெக்ட். கொஞ்சம் சாப்பிட்டு போ. இப்பயே ஆளாளுக்கு இவ்ளோ பரபரப்பா இருக்கீங்க. அவங்க வேலைய பாருங்க. பாத்தியா, உனக்கு இப்பவே கோவம் வருது. கோவம் வரல, இந்த பரபரப்பும் அட்வைஸும் அனாவசியம்னு சொல்றேன். அபி, அப்படிலாம் சொல்லாத கண்ணு. நீ எடுக்கிற முடிவுல தான் நம்ம குடும்பமே நல்லா இருக்க போகுது. அதனாலதான் எங்களுக்கு தெரிஞ்ச அறிவுரையை நாங்க மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கோம். தப்பா நினைச்சுக்காது கண்ணு. இதையே நீ அட்வைஸா பாக்குற? அக்கறை நினைச்சுக்கோ. உன் மேல எங்களுக்கு அக்கறை இருக்க கூடாதா? திடீர்னு இன்னைக்கு ஒரு நாள் ஏன் இவ்ளோ அக்கறை வரணும்? இத்தனை நாளா உன்னை பத்தி சரியா புரிஞ்சுக்கலக்கா. இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டோம். நீ கூட இப்ப நல்லா பேசுறடா. எங்களை என்ன வேணாலும் குத்தம் சொல்லிக்க, ஆனா வேலைக்கு மட்டும் வர மாட்டேன்னு சொல்லிடாதம்மா. ம், அப்பாடி. என்ன மாதிரியே என் பொண்ணு. அபி, நான் உங்ககிட்ட இதை சொல்லி ஆகணும். உங்களை மாதிரி ஒரு டேலண்டட் டிசைனரை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. உங்களுக்கு நான் ஒரு பெரிய ஆஃபர் பண்ணுறேன். இன்னும் வேறு மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணால் நல்லாயிருக்கும். அபி, உங்களை மாதிரி ஒரு டேலண்டட் டிசைனரை என் கம்பெனி மிஸ் பண்ணிச்சுன்னா அதனால லாஸ் என்னோட கம்பெனிக்கு தான். சி மிஸ் அபி, நம்ம சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணோன்னா அது உண்மையிலேயே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த உலகம் முழுக்க உங்களோட டிசைன் எங்கள் பிராண்ட் நேமோட லாட்ஸ் ஆஃப் ஹோர்டிங்ஸ், லாட்ஸ் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸோட உங்களை வேற ஒரு உயரத்துக்கு நான் கொண்டு போக போகிறேன். அபி, அபி கண்ணு. அபி, ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட்க்கா. ம். பார்த்து மெதுவா போக்கா. நான் வேணா ஆட்டோ கூட்டிட்டு வரட்டா? இல்ல வேண்டாம், நான் வண்டியிலே போய்க்கிறேன். அபி, உன் எதிர்காலம் மட்டும் இல்லை கண்ணு, இந்த மொத்த குடும்பத்துடைய எதிர்காலம் உன் கையில தாண்டா இருக்கு. இத மனசுல எழுதி வச்சுக்கிட்டு பேசு, சரியா? ம், புரியுது. சரி, வரேன். உட்காருமா. சீட்டை தொட கூடாதா? பார்த்து போயிட்டு வாமா. பாய் அபி. ஓகேக்கா, பாய். பாய். பாய்க்கா. அபி, நீங்கள் ரெடி பண்ணுற ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் டிசைனுக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதையே கண்டிப்பாக தந்துடுறேன். ஸோ நோவே, அவள் இந்த ஆஃபரை ஏற்றுக்க மாட்டா. ஸோ சரியாக அவன் மனசுக்குள்ளே போகிற மாதிரி சரியான வார்த்தையை நான் பயன்படுத்தணும். தட்ஸ் இட். அசோக்,
வேர் ஆர் யூ கோயிங் மேன்? ஒரு பொண்ணு ஜஸ்ட் அ டெய்லர், அவகிட்ட எப்படி பேசுறதுன்னு இவ்வளோ யோசிக்கிற? ஓகே, இந்த முறை அவன் நம்ம ஆஃபீஸ்க்குள்ள கால் எடுத்து வச்சா வெளியே போகிறப்போ நம்ம கம்பெனி எம்ப்ளாயே தான் வெளியே போகணும். ஓகே, ஐ எம் ரெடி டு மீட். அபி, யூ ஆர் அ பிரில்லியன்ட் டெய்லர் and also a super designer. I'm really happy to invite you. Yes, this will work out.